உங்களுடைய எல்லைக்குள்ளே சமாதானம், உங்க வீட்டுக்குள்ளே சமாதானம், உங்களுடைய ஊழியத்திலே சமாதானம், உங்களுடைய வேலை செய்யற இடத்துல நிம்மதியா சமாதானமா வேலை செய்யற என்ற அனுபவம், இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்படி இல்லையே, ஒரே போராட்டமா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிற, குடும்பமே நரகமா இருக்கிற, வேலை செய்யற இடம் போனாலும் எப்பவும் ஒவ்வொருத்தரும் ஒரு நெருக்கம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்றீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க சொன்னீங்களே, என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவேனே, நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட என் குடும்பம், வேலை, ஊழியம், பிஸ்னஸ், என் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்துல சமாதானத்தை உண்டாக்குங்க. நீங்க சமாதான பிரபு என் கூட இருக்கீங்கல்ல, என் எல்லைகளை சமாதானம் ஆக்குங்கன்னு சொல்லி பாருங்க, மாற்றம் வரும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறீர். நான் என் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பணி செய்கிற இடம், ஊழிய செய்கிற இடம், என் எல்லை முழுவதிலும் சமாதானம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். திருப்தியா மன மகிழ்ச்சியோடு என் பணிகளை செய்ய கிருபை தாரும். உடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில இன்று முதல் சமாதானம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். திருப்தியான ஒரு மனநிலையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.